பைபிளில் இருக்க நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளணும்னு தொடர்ச்சியான வீடியோக்களை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம ஒரு 3 அதிகாரங்களை வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகத்தில் 28வது அதிகாரத்துலேருந்து 30வது அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களை வாசித்து பார்க்கலாம். இந்த 3 அதிகாரங்களில் என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற நோட்ஸை நான் உங்களுக்கு அழகாக சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கொள்ளலாம். ஒரு 3 அதிகாரங்கள் தான் நம்ம வாசிக்க போகிறோம், அதனால் சீக்கிரமாக முடிச்சிடலாம். கொஞ்சம் அதிகமான வசனங்கள் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக நேரத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சு இதை வாசிங்க, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். புக் ஆஃப் நம்பர்ஸில் சாப்டர் 28ல் மக்கள் செலுத்த வேண்டிய காணிக்கையை குறித்தும், நித்திய சர்வாங்க தகன பலியை குறித்தும், ஓய்வு நாள் சர்வாங்க தகன பலியை குறித்தும், மாத பிறப்புகளின் தகன பலியை குறித்தும், பஸ்கா நாளின் தகன பலியை குறித்தும் இங்கே வாசிக்கலாம். இதில் இந்த மாதம் வாக்குத்தத்த ஆராதனை வைக்கிறாங்களே, அது இதற்கு ஒரு நிழலாட்டமாக வந்திருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். அந்த இடத்துல நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு நோட்ஸாக வச்சுக்கோங்க. புக் ஆஃப் நம்பர்ஸில் சாப்டர் 29ல் எக்கால திருநாளில் செலுத்த வேண்டிய தகன பலியை குறித்தும், ஆத்தும ஒடுக்க நாளின் தகன பலியை குறித்தும், கூடார திருநாளின் தகன பலியை குறித்தும் இந்த அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். புக் ஆஃப் நம்பர்ஸில் சாப்டர் 30ல் நாம் செய்கிற பொருத்தனையை மீறக்கூடாது அப்படின்ற காரியத்தை குறித்தும், பெண்களின் பொருத்தனையை உறுதிப்படுத்தும் முறையை குறித்தும், விதவை மற்றும் திருமண முறிவு பெற்றவர்களின் பொருத்தனை உறுதிப்பாடை குறித்தும் இந்த அதிகாரங்களை வாசிக்கலாம். இந்த 3 அதிகாரங்களை பொறுமையாக வாசித்து பாருங்க. இதில் பலிகளை குறித்தும் பொருத்தனைகளை குறித்தும் வரும். கொஞ்சம் டைம் எடுத்து இதை பொறுமையாக வாசித்தீங்கன்னா நீங்கள் காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். இந்த விஷயம் பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா அப்படியே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஷார்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.